என்னங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? ஆமாம், என்ன பண்ண முடியும்? ஹவுஸ் ஹோல்டு வேலை ரொம்ப சின்ன சாதாரண வேலை இல்லையே. வாங்க அப்படியே காஃபி குடிச்சிட்டே பேசலாம். ஸோ நம்மளுக்கும் ஒரு பூஸ்ட் வேணும்ல. நானும் வீடியோ எப்படியா ரெகுலராக போடணும்னு நினைக்கிறேன். பட் என்னோடய 2 குட்டி பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் இல்லை நிறையவே நான் வந்து என்ன சொல்கிறது, வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடு எப்படி இருக்குது, அதை எப்படி நான் கோத்ரூ பண்ணுறேன். நீங்களும் குட்டி பசங்க வச்சுருந்திங்கன்னா என்னோடய வீடியோஸை பார்த்து ஒரு ஹாப்பினஸ் வரட்டும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோன் உள்ள போகாதீங்க தயவு செஞ்சு. இங்கே பாருங்கள், என்னோடய கிச்சனும் இப்படி தான் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகேயா? அவங்க வீடு இப்படி இருக்குது, இந்த வீடியோவை பார்த்தேன், இவங்க வீடு இப்படி இருக்குது, எல்லாம் பாசிட்டிவாக இருக்கணும்னு தான். பட் அந்த பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ரெஸ் ஜோனில் நம்ம மதர்ஸ் வந்து போகக்கூடாது. ஓகேயா? நம்ம மதர்ஸ்ன்னு சொல்கிறது நம்மளை தாங்க சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் கன்ஃபார்மாக குட்டி பசங்க இருப்பீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்க இருப்பீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பீங்க. ஸோ எல்லாரோட வீட்லேயுமே வந்து ஒருத்தவங்க வீடு பெருசாக இருக்கலாம், ஒருத்தவங்க வீடு சின்னதாக இருக்கலாம். எதுக்குமே டிப்ரெஷன் ஆகாதீங்க. இமைக்கிற நிமிஷத்தில் நம்மளோட கிச்சனை க்ளீன் பண்ணிடலாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் வந்து சிங்கை க்ளீன் பண்ணுங்கள், உங்கள் கிச்சன் க்ளீனாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் வந்து நம்ம பசங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்றில் போகாதீங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ க்ளீன் பண்ணுங்கள். மற்றவங்களை யாரையும் நீங்கள் கேட்காதீங்க, கவனிக்காதீங்க. ஏன்னா இது உங்கள் லைஃப். உங்கள் லைஃப் வந்து ஒரு தடவை தான் இருக்குது. உங்கள் லைஃப்பை நீங்கள் ரூல் பண்ணுங்கள். ஓகே? மற்றவங்களும் ரூல் பண்ண விடாதீங்க. என்னோடய குட்டி பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருந்தேன். ரொம்ப புடால் தான் காலையில் கிளம்பிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேரட் சாதம் ரொம்ப பிடிக்கும். கேரட் சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்புக்கும் ப்ரெட் ஜாம், அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட்டில் இருந்தது. ஸோ ப்ரெட் ஜாம் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து கொடுத்தாச்சு. ஒவ்வொரு டைம் நான் சொல்கிறேங்க, அவங்களோட கண்டிப்பாக உங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்போது வீடு வந்து கிளம்ஸியாக தான் இருக்கும், மெஸ்ஸியாக தான் இருக்கும். பரவாயில்ல, அது அமுச்ச உடனே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு காஃபி இல்லை ஒரு பூஸ்ட் போட்டு குடிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெம்பாக இருக்கும். உங்களுக்கு எப்போ தோணுதோ 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸாக கொஞ்ச நாள் தான், அது வரைக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க. வேறு யார் நம்ம வீடை குப்பை பண்ண முடியும்? இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா, பசங்க பிறந்ததுலன்னு சொல்கிறேன், குப்பை போகிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, வெறிச்சோடி இருக்கும் வீடு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் நான். குட்டி பையனுக்கு வந்து ஃபோன் எதுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா, நாங்கள் ஃபோன் வச்சு பார்த்துட்ருப்போம். ஸோ சார்ஜ் போட்டாலே நீ ஃபோன் உன் கையில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் என் குட்டி பையனும் நிம்மதியாக உட்காந்து சப்பாத்தியும் குருமாவும் சாப்பிட்டோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மலை மாதிரி சிங்கில் பாத்திரம் கடந்தது. வாங்க டக்கு 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 டக்குன்னு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் இருக்க சிங்கை காலி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த பாத்திரம் நிறையா தான் தெரியுது, ஏன்னா சிங்க் வந்து கொஞ்சம் சின்ன சிங்க்கு. நீங்கள் டக்குன்னு க்ளீன் பண்ணிங்கன்னா பெரிய பாத்திரம் தான் ஆக்குப்பை பண்ணுமே தவிர ஸ்பேஸை. நீங்கள் பெரிய பாத்திரத்தை ஃபஸ்ட்டு சீக்கிரம் கழுவிட்டிங்கன்னா சின்ன பாத்திரமாக தான் இருக்கும். டக்கு 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 டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹாலை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப கிளம்ஸியாலாம் இல்லை, கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுட்டு நான் இப்போ இந்த பொம்மையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்ல, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இந்த பொம்மை திரும்ப கீழே அதே ப்ளேஸில் கீழே விழ தான் செய்யும். பட் தெரிஞ்சும் நம்மளோட கடமை எடுத்து வைக்கிதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். நம்மளோட ரூமில் எங்கே பார்த்தாலும் துணி இருந்தாலே நம்மளுக்கு வந்து வீடு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ஸோடு தாங்க தெரியும். நீங்கள் வந்து வீடு பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா அந்த துணிங்க, அழுக்கு துணி அதெல்லாம் வந்து எடுத்துட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து நேசல் ஆஸ்பிரேட்டர்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அதுதான் நினைக்கிறேன். ஆமாம், குட்டி பையனுங்க வந்து மூக்கில் சளி. ஸோ கோல்டு இருக்க டைமில் இது வழியாக நம்ம உறிஞ்சினோன்னா மூக்கில் வச்சுட்டு அவனுக்கு அந்த சளி வந்து அதில் வந்துடுது. ஸோ இது கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் வந்து என்னென்னு லிங்க் கொடுக்குறேன் அது. ஸோ இதெல்லாம் குட்டி பசங்க இருக்குது வீட்டில், இதெல்லாம் கட்டாயம் இருக்க வேண்டிய திங்ஸு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சிருந்தோமே ஹாலே நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு பார்க்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் க்ளீனாக இருக்குமா, திரும்ப அவர் வருவார்.
சோஃபாவில் இந்த துணியெல்லாம் விரிக்கிறேன்ல, அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை, அதெல்லாம் தூக்கி தூக்கி போடுவார். சரி ஓகே, தூக்கி போட்டால் திரும்ப நம்ம எடுத்து வைக்க தானே நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பெட்ரூமை க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது. நான் இப்போ இருக்க நிலைமைக்கு ஒரு நாள் ஒரு பெட் கவர் மாற்றுறேங்க. பண்ணிகிட்ருக்கோம், வீடு எடுத்துகிட்டு இருக்கும் போது இவன் ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்தான். நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தானே வந்தோம், தயிர் மட்டும் ஊற்றிருந்தோன்னு பார்த்தா தயிர் கிண்ணத்தில் தயிரை காணுங்க. ஓ மை காட் அப்படின்னு தோணுச்சு. என்னடா பண்ணி வச்சுருக்க, டாய்ஸ் எல்லாத்தையும் தயிர் கிண்ணத்தில் போட்டுட்ருக்கான், கிச்சன் இப்போ எந்த நிலமையில இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு போனேன். என்ன பண்ணியிருக்கான், நீங்களே லைவாக தானே பார்த்தீங்க. கிச்சனை எவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன், தயிரை ஃபுல்லாக கொட்டியாச்சு. நல்லா வீட்டு தயிராக இருக்குமேன்னு சொல்லிட்டு நல்லா ஊற்றுனேங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டி பசங்க இருக்க வீட்டில் நம்ம ரெஸ்ட்டுன்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாத்தையும் கீழே கொட்டி டிபால் இந்த டைமில் நீங்கள் அவங்க மேலே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஏன் கொட்டணும். அவனோட மைண்ட் என்ன, அந்த கிண்ணம் வேணும் டாய்ஸ் வைக்கிறதுக்கு. அதனால ஒன்றுமே தெரியாமல் இன்னசென்ட்டாக பார்த்துட்டு இருக்காது. எனக்கு திட்டணும்னு கூட தோணலை. அதனால சரி மிஞ்சி போனால் என்ன பண்ணுறது, இதை தொடச்சி வைக்க போகிறோம், இதுக்கு போய் நம்ம அடித்து திட்டிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு தான் இருந்தேன். இது டெய்லி நடக்கும்போது எப்படிங்க நம்மளுக்கு டென்ஷன் ஆகும், இது எல்லாமே பழகி தான் போவோம். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து நல்லா வேடிக்கை பார்த்தார். அங்கே க்ளீன் பண்ணிட்டியா, இங்கே க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். பெருக்கும் போது முறம் எடுத்துகிட்டு வந்து தருவார். ஏன்டா இப்படி பண்ணேன், என்னை ஏன்டா ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிகிட்டே தான் நானும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னும் பார்ப்பான், அவனுக்கு அது புரியுதான்னு தெரில, 1.5 வயசு ஆகுது. சரின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். இங்கே வந்து தயிர் நினச்சேன், ஆனால் பவுடர் கொட்டி வச்சுருந்தான். இப்போங்க இங்கேயும் கொஞ்சம் தயிர். இதை நம்ம வேலையை முடிக்கிறதுக்கே நைட் ஆயிடுதுங்க. ரொம்ப டயர்டாகி சரி இதுவும் கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி இந்த இதை வந்து என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். சரி அந்த டாய்ஸ் வச்சு விளையாடு, என்னை தூக்குன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ பாருங்கள், டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு டிவியை போட்டு படுக்க வச்சுட்டேன். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பெட்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே தாங்க பாசிட்டிவாக இருக்கும் வீடு. நீங்கள் வந்து நெகட்டிவ்னால் நம்ம வந்து வீடு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறோம், பேட் வைப்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுருக்கீங்களா, உங்களை சுற்றி எப்போயுமே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். இதுதான் மேட்ரு. இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு யூடியூப்பில் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு நாள் வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாப்புவை வந்தோடனே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே படிக்க வச்சுட்டேன். கடன்னு தம்பி தூங்கிக்கிட்டு இருந்தான். ஸோ தூங்கும் போது நீ படிச்சிரு, அவன் எந்திரிக்கும் போது நீ விளையாடுன்னு சொல்லிவிட்டு படிக்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டும் நானும் நிம்மதியாக உட்காந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் டீ போட்டுட்ருந்தேன். எங்களுக்கு டீ வந்து ஈவினிங் குடிக்க பிடிக்கும், காலையில் வந்து காஃபி குடிக்க பிடிக்கும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின டவுட்ஸு இல்லை ஏதாவது லிங்க்கு அப்படிலாம் வேணும்னா எனக்கு நீங்கள் கன்ஃபார்மாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.